பெரியார உங்களுடைய கொள்கை தலைவரா வச்சுருக்கீங்க. நான் ஒன்னே ஒண்ணு உங்களை கேக்குறேன். பெரியார உங்களுடைய கொள்கை தலைவரா வச்சுக்கின்னு நெத்தியில ஒரு பொட்டு, கையில ஒரு கயிறு, கூடவே ஐயரு போடா மயிர் வாயில் நல்லா வருது. எங்களுக்கும் வாயில நல்லா வருது. ஆனா அதெல்லாம் பேசிட்டா உனக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். பத்தியா அறிவாலை ஆஃப் பால்ஸுங்களா, ஒரு விஷயத்த நீ ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு முன்னாடி அதை ஃபேக்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் ஒரு மேடையில நீ அதை பேசணும். மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி உன் மைண்டுக்கு வந்ததெல்லாம் நீ பேசக்கூடாது தம்பி. என்ன ஏதுன்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்சியில யார கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க, அந்த தலைவரோட எந்தெந்த கொள்கையை அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ அதுல கருத்து சொல்லணும். உன் கருத்து இப்ப நீயே உன் முகத்துல வாமிட் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. பெரியார தங்களோட கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்ன அப்பவே அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்க கையில எடுக்கல அப்படின்றத கிளியரா சொல்லிட்டாங்க. பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்க கையில எடுக்க மாட்டோம், அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எந்த மதத்தினுடைய நம்பிக்கைக்கோ எந்த கடவுளுடைய நம்பிக்கைக்கோ நாங்க எதிரானவர்கள் கிடையாது அப்படின்றத தெளிவா மேடையில கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கல. அதே மாதிரி பெரியாரோட கொள்கைகள்ல எந்தெந்த கொள்கையை நாங்க பின்பற்ற போறோம் அப்படின்றதையும் கிளியரா சொல்லியிருக்காங்க. பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, பகுத்தறிவு சிந்தனை, இந்த கொள்கைகளை மட்டும்தான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம் பெரியாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லிட்டாங்க. பொலிட்டிக்கலா அவேரா இருக்கிற யாருமே இப்படி ஒரு அறவேக்காடான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் ஸ்டேஜ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ எல்லாம் இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி திமுகல ஜாயின் பண்ண கோஷ்டியா?